முதல்வர் பெயரை பயன்படுத்தி வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த பெண் மீது புகார். சென்னையை சேர்ந்த பிளேசிட் டெக் ஜெஸ் நிறுவனத்தின் இயக்குனர் பொது மேலாளருக்கு தெரியாமல் நிறுவனத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி மாணவரிடம் வேலை வாங்கி தருவதாக ஆசை பாத்தை கூறி ஹெச்ஆரில் பணிபுரிந்த பெண் பல லட்சம் ரூபாய்களை பெற்று மோசடி செய்துள்ளார். இது சம்பந்தமாக சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் மற்றும் சிவில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலர் ஆஃப் இந்தியா தலைவர் டாக்டர் ஷாம் பிரவீன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தனியார் வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் நிறுவனமான பிளேசிட் டெக் ஜெஸ் என்ற நிறுவனம் தனியார் நிறுவனங்களில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை பெற்றுத்தந்து நற்பெயருடன் விளங்கி வந்தது. இந்த நிறுவனத்தின் திவ்யா என்ற பாண்டிச்செல்வி மனிதவள ஹெச்ஆர் எக்ஸிகியூட்டிவாக பணியில் சேர்ந்தார். அவர் பணியில் அமர்ந்த குறுகிய காலத்திலே நிறுவனத்தின் இயக்குனர் பொது மேலாளருக்கு தெரியாமல் நிறுவனத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி மாணவரிடம் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் ரூபாய்களை பெற்று மோசடி செய்துள்ளார். இந்த மோசடியை கண்டுபிடித்த பிறகு அவர் வேலையை விட்டு தலைமறைவாகிவிட்டார். இது குறித்து கிண்டி உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தோம். இப்புகார் மீது 35 நாட்கள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே தற்போது அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் மீண்டும் மோசடி பேர் வழி திவ்யா என்கின்ற பாண்டிச்செல்வி மீது புகார் அளித்துள்ளோம். துணை ஆணையரும் இப்புகார் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். பணத்தை பறிகொடுத்த மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பாண்டிச்செல்வியை தொடர்பு கொண்ட போது, நான் தமிழக துணை முதல்வரின் உறவினர் என்றும் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி கொலை மிரட்டலும் விடுக்கிறார். இவர் உண்மையாகவே துணை முதல்வரின் உறவினர் தானா? இந்த மோசடி விஷயம் அவருக்கு தெரியுமா? துணை முதல்வரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் இவரின் உண்மை நிலையை காவல்துறை அதிகாரிகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். மேலும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஊடகத்திற்கு முன்பு அவர்களை நிறுத்தவில்லை. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை திரும்ப பெற்று தர வேண்டியும் மோசடி பேர் வழியான பாண்டிச்செல்வி மற்றும் அவருக்கு துணையாக இருப்போர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாண்டிச்செல்வியின் வங்கி கணக்கில் அவர் மோசடியாக செய்த பண பரிமாற்றம், யுபிஐ, ஜிபே அனைத்தும் ஆதாரமாக புகார் மனுவில் இணைக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். என்னோட பெயர் டாக்டர் சாம், சேர்மன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன். இப்போ அடையார் டெப்டி கமிஷனரை நாங்கள் சந்திக்க வந்தோம். எதற்கென்றால் பிளேசிட் டெக் ஜோன்னு சொல்லி ஒரு பிளேஸ்மெண்ட் கம்பெனி நிறைய இளைஞர்களுக்கும் நிறைய இளம் பெண்களுக்கும் அவர்கள் நல்ல ஒரு கம்பெனிஸ்ல வேலை வாங்கி கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்துல திவ்யா அலையாஸ் பாண்டிச்செல்வி அப்படின்ற ஒரு பெண்மணி இந்த கம்பெனியில ஹெச்ஆர் எக்ஸிகியூட்டிவா வந்து ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லயே இந்த கம்பெனியோடைய பேஸ்ட் மீன்ஸ் ஓனருக்கோ இல்ல டைரக்டர்ஸ்க்கோ ஜெனரல் மேனேஜர்ஸோ தெரியாம ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை வந்திருக்க கேண்டிடேட்ஸை நான் வேலை வாங்கி கொடுக்குறேன், பேக்டோர் செய்யறேன், அப்படி இப்படின்னு கம்பெனியோட பெயரை மிஸ்யூஸ் பண்ணி பல லட்சங்கள் கொள்ளையடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 34 நாட்களுக்கு முன்னாடி, இன்றைய சேர்த்தால் 35 நாள், இது கம்பெனிக்கு தெரிய வந்து அந்த அம்மா வேலையை விட்டு ஓடி போய் அவங்கள சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்காக கமிஷனர் ஆபீஸர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் அந்த கம்ப்ளைண்ட்ல 34 நாளாவது அது இங்கேயும் வந்து இந்த கிரைமுக்கும் அந்த கம்ப்ளைண்ட் போய் இதுவரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதை கேட்கறதுக்காக துணை ஆணையர் அலுவலகத்துக்கு வந்தோம். எங்களுக்கு டிசி சார் இமீடியட்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம், எஃப்ஐஆர் போடுறோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியிருக்காங்க. ஆனால் இதுல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, இந்த பெண்மணி கம்பெனிக்கு தெரியாம பல மாணவர்கள் கிட்ட பல லட்சங்களை புடுங்கியிருக்கிறா. மாணவர்கள் வேலை கொடுக்கலன்னு சொல்லி கேட்க போனால் அவர்களை நான் வந்து துணை முதலமைச்சருடைய சொந்தம், துணை முதலமைச்சருக்கு நான் நெருங்கிய உறவு, என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, பணம் கேட்டீங்கன்னா உங்களை நான் வேற மாதிரி பண்ணிடுவேன், கொலை மிரட்டெல்லாம் விட்டு வச்சிருக்கேன் இந்த பெண்மணி. ஸோ மாணவர்கள் எல்லாருமே இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, பயந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கம்பெனியோட ஓனருக்கு வந்தவொடனே கம்பெனியோட லீகல் அட்வைசர்ஸ், கம்பெனியோட டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை நாங்க உடனே என்னுடைய காது கொண்டு வந்தாங்க. நாங்க உடனே கமிஷன் ஆஃபீஸ் போய் கொடுத்து 34 நாள் ஆகியும் இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்காம உட்காந்துருக்கோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் உண்மையா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்றது இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஒரிஜினலாவே அந்த பொண்ணு துணை முதலமைச்சருடைய பேரை மிஸ்யூஸ்
பண்றாளா இல்ல நிஜமாவே துணை முதலமைச்சருக்கு தெரியுமா என்பதுதான் எங்களுடைய டவுட்டும் கூட. இன்னொன்னு, இந்த மாதிரி பல கேண்டிடேட் வேலை தேடி அலைகிற கேண்டிடேட்ஸை ஏமாத்தி கம்பெனிக்கே தெரியாம காசை தன்னுடைய அக்கௌண்ட்ஸ்ல வாங்கி அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன், அந்த பொண்ணுடைய போட்டோவும் கொடுக்குறேன், எவிடன்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். சட்ட பிரகாரம் அவன் மீது கடுமையான நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும் என்றும் மற்றும் அரசாங்கமும் இனிமேல் இவளை போல் இன்னும் எத்தனை பேரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற நபர்கள் எல்லாரையும் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த நபர் இவங்க தான் இந்த நபர் அவங்க ஃபேமிலியே சேர்ந்து செய்யற மோசடி. ஏன்னா இவங்க வாங்கின காசெல்லாம் எடுத்து அவங்க புருஷனுடைய அக்கௌண்ட்டுக்கு பிள்ளைங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஒரு நம்பரை வச்சு 5 இமெயில் அட்ரஸ் ஓபன் பண்ணி பேஸ்புக்ல கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கறதாக சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட பயங்கரமான மோசடி பெண்மணி தான் இந்த திவ்யா அலையாஸ் பாண்டிச்செல்வி. 80 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் கேண்டிடேட். அவங்கள 40 பேருக்கு மேல மிரட்டி இருக்கா இந்த லேடி. இந்த மாதிரி நாங்க துணை முதலமைச்சரோட பேரை சொல்லி மிரட்டினதுனால நிறைய பேர் பயந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம எங்க கிட்ட வந்திருக்காங்க. நான் மாணவர்கள் எல்லாரையும் மீடியா முன்னாடி நிறுத்துறதுக்கு எனக்கு மனசு கேட்கல, ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அது பாதிக்கும் என்பதால். பட் இப்ப இந்த விஷயத்தை வேற வழி இல்லாம நான் மீடியா முன்னாடி கொண்டு வர வேண்டியதானே, ஏனால் இவள் இன்னும் அநேகரை ஏமாற்றுவாள் என்ற சட்டம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த முறையை பயன்படுத்தியுள்ளேன். சார் டிசி இம்மீடியட்டா இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, என் நாலேஜுக்கு வரலன்னாரு. ஆனா இங்க இருந்து ஃபார்வர்ட் ஆகி ஹிந்திக்கு வந்துருச்சு. ஆனா இப்ப என்ன சொன்னார்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் உடனே எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப கொடுத்திருக்கோம், ஆனால் எந்த விதத்தில் இது வேகமாக செயல்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சார் எல்லா எவிடன்ஸும் நான் இந்த ஹோல்டர்ஸோட கொடுக்குறேன் சார். கம்ப்ளீட்டா அவங்களுடைய டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன், அவங்களுடைய ஜிபேவுடைய அக்கௌண்ட் எங்க போயிருக்கு, இது எல்லா டீட்டெயிலும் இதுவே இருக்கு. கம்ப்ளீட்டா அந்த பெண் கொள்ளையடிப்பதற்கான மொத்த ஆதாரமும் இதுல இருக்கு. எஃப்ஐஆர் இன்னும் போடல சார். டாக்டர் சாம், சேர்மன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன். நன்றி, வணக்கம்.